ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மார்ச் 31, 2025 கடைசி டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து யார் யாரெல்லாம் பண்ணணும், எந்த வகையான ரேஷன் அட்டைகளுக்கு இந்த கேஒய்சி அப்டேட் அவசியம், ஒருவேளை இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தின முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்க அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களின் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுமே வந்து அவங்களுடைய விவரங்கள் தொடர்பான கேஒய்சி பதிவை வந்து ரேஷன் கடைகள்ல போய் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஒய்சி பதிவை எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைவிரல் ரேகை பதிவு முறையில அனைத்து ரேஷன் கடைகள்லயுமே இந்த பணி வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த கைவிரல் ரேகை பதிவு மேற்கொள்ளப்படாத குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள்ல போய் உங்களோட கேஒய்சி அப்டேட்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வெளியூர்ல இல்ல வெளி மாவட்டத்துல இல்ல வெளி மாநிலங்கள்ல இருக்கிறாங்க, அவங்களுடைய ரேஷன் கார்டு ஒரு ஊர்லயும் அவங்கள வசிக்கிறது வந்து வேற ஊர்லயும் இருக்கும் பட்சத்துல அவங்க என்ன பண்ணலாம், அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்க ரேஷன் கடைகள்ல போயே வந்து இந்த கேஒய்சி அப்டேட்டை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேஒய்சி பதிவு பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உங்ககிட்ட ரேஷன் கார்டு இப்போதைக்கு கையில இல்ல, ஊர்ல இருக்கு, ஆனா நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்காக அந்த ஊருக்கு போய் கைவிரல் ரேகை பதிவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்குள்ள போய் உங்களுடைய எந்த மொபைல் நம்பரை வந்து நீங்க வந்து அந்த ரேஷன் கார்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண உடனே அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஓடிபி கேட்கும். ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா கீழே மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம்னு இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களுடைய நகல் ரேஷன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரேஷன் கார்டை வச்சுட்டு கூட நீங்க போய் உங்களுடைய கைவிரல் ரேகை பதிவை அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கிற அருகாமையில் இருக்க ரேஷன் கடைகள்ல போய் உங்களுடைய கேஒய்சி பதிவை வந்து மேற்கொண்டுக்கலாம். இந்த கேஒய்சி அப்டேட் பாத்தீங்கன்னா எந்தெந்த ரேஷன் கார்டுக்காரங்க வந்து பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஏஒய் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே இருக்கிற ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களும், பிஹெச்ஹெச் அந்த குறியீடு போட்டிருக்க ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களும் இந்த கைவிரல் ரேகை பதிவு பண்றது மிகவும் முக்கியம், கட்டாயம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்க கண்டிப்பாக மார்ச் 31 போய் உங்களுடைய கேஒய்சி அப்டேஷனை முடிச்சுக்கோங்க. இன்கேஸ் யாரெல்லாம் கேஒய்சி அப்டேட் பண்ணலையோ அவங்களுடைய பெயர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து இறந்தவங்க பேரையும் வந்து நீக்காம வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ண முடியாது இல்லையா? அதனால அந்த மாதிரி பேர் எக்ஸ்ட்ராவா இருக்கிறவங்க எல்லாத்துடைய நேமும் வந்து நீக்கப்படலாம் அப்படின்னும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.